ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆன்லைன் பர்ச்சேஸ் ப்ளவுசஸ். எஸ், மீஷோ ப்ளவுஸ் ஹால். இந்த மாதிரி வீடியோ பார்க்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நான் வாங்கின ப்ளவுசஸ் எந்தெந்த சாரீஸ்க்கெலாம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆகுதுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபேன்சி சாரீ, பிளாக் வித் ரெட். இது பார்டர் வந்து மிரர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ரெட் கலரில் பைப்பிங் லைன் கொடுத்துருக்காங்க சாரீ பார்டரில். இதுக்கு வந்து நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் வந்து ரெட் கலர் ப்ளவுஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். இது ஃபுல்லாக ஆரி ஒர்க் வச்சது. நான் ப்ளவுசஸோட ஃபுல் டீட்டெயில் வந்து சாரீஸ்லாம் காமிச்ச அப்புறமேலுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிளாக் சாரீ வந்து நான் சவுகார்பேட்டில் தாங்க எடுத்தேன். ரொம்ப அழகான சாரீ. இந்த சாரீக்கு இந்த ப்ளவுஸ் சூட் ஆகுதுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு சில்க் சாரீ தான். இந்த சாரீ காஞ்சிபுரத்தில் பர்ச்சேஸ் பண்ணதுங்க. இது வந்து மல்டி கலர்ஸ் சாரீ. இதில் ஒரு 5 கலர்ஸ் இருக்குது. இதில் எந்த கலர் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணி அதுக்கு ப்ளவுசஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து க்ரீன் கலர் நல்லாயிருக்கும்னு நான் வாங்கியிருந்தேன். க்ரீன் கலர் வந்து ஃபுல்லாக ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸ் தான் இதுக்கு சூட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் இதையே வாங்கிட்டேன். இதுக்கு பிங்க் கலர் கூட போடலாம். என்கிட்ட பிங்க் கலரும் இருக்குது, நான் காட்டுறேன். இந்த சாரீ ஃபுல்லாக காப்பர் சாரீ வச்சுருக்கு. இதுக்கு வந்து காப்பர் ப்ளவுஸ் கூட உங்களுக்கு சூட் ஆகும். நான் வந்து இதுக்கு ஆரி ப்ளவுஸ் நல்லாயிருக்குன்றதுக்காக இது செலக்ட் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த ஆரி ப்ளவுஸில் கோல்டன் பீட்ஸ் வந்துருக்கு. ஸோ சூட் ஆகாதோன்ற டவுட் இருந்துச்சு. பட் போட்ட பிறகு எதுவுமே தெரியல. ரொம்பவே அழகாக இருந்துச்சு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி டிசைன் இருக்கும். அதுலேயும் கட்டம் போட்டிருக்கும், இதுலேயும் கட்டம் போட்டிருக்கும். உங்களுக்கு வந்து நான் இப்போது இன்னொரு ப்ளவுஸையும் காட்டுறேன். இது வந்து பிங்க் ப்ளவுஸ், நான் சொன்னேன்ல அது பிங்க் ப்ளவுஸ். ஸோ இதுவுமே என்கிட்ட இருந்தனால இதையுமே நான் போட்டு பார்த்தேன். இதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ரெண்டுமே எனக்கு சூட் ஆச்சு. க்ரீனும் சூட் ஆச்சு, இந்த பிங்க் கலரும் சூட் ஆச்சு. ஏன்னா ரெண்டுமே ஆரி ஒர்க் இல்லை, அதனால் ரெண்டுமே எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த சாரீக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நார்மல் சில்க் சாரீ. அதுவுமே காப்பர் சாரீ உள்ளது தான். அது என்னமோ தெரியலங்க, எனக்கு ரீசன்ட் டேஸில் நிறைய காப்பர் சாரீஸ் நிறைய கலெக்ட் ஆச்சு. இந்த சாரீக்கு இந்த ப்ளவுஸ் ரொம்பவே சூட் ஆச்சு. இந்த பிங்க் கலர்னாலே எப்போவுமே அட்ராக்டிவ் கலர் தான். இந்த கான்ட்ராஸ்ட் கலர் எல்லோ வித் பிங்க் வந்து ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சாரீஸ்க்கெலாம் ப்ளவுசஸ் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ஆன்லைனில் வாங்கினாலும் சரி, இல்லை நேரில் போய் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, இருக்கிறதுலையே கஷ்டமான விஷயம் தான் அதுதான். நம்ம நேரில் ஒன்று யோசிச்சு வச்சுருப்போம், நம்ம அங்கே போகணும்னு வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். அது ஆன்லைனில் சரி, நேரில் போனாலும் சரி, அது ப்ளவுசஸை பார்த்தாலே கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். என்ன வாங்கலாம், ஏது வாங்கலாம்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்ம பக்கத்தில் வந்து சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிவிடுவோம். சரி, நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சாரீ, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது அந்த சாரீ. இது வந்து செமி சில்க் சாரீ. இந்த சாரீ வந்து நான் எந்த கடையில் வாங்கியிருந்தேன், ஐயோ மறந்து போச்சு. இந்த ரொம்ப ஃபேமஸான ஷாப்பு குமரன் சில்க்ஸ். எஸ், குமரன் சில்க்ஸில் தான் நான் இது வாங்கியிருந்தேன். பொதுவாக செமி சில்க் சாரீனாலே ஒரு ரிச் லுக் கொடுக்குங்க. அது கட்டுனாலே பார்க்கறதுக்கு ரொம்ப பந்தாவாக தெரியும். அது செமி சில்கோட சாரியோட லுக் அப்படியோ என்னவோ தெரியல. இந்த சாரியில் வந்து காப்பர் சரி தான், இதுவுமே கொஞ்சம் காப்பர் சரி கலந்துருக்குது. நான் வந்து இந்த சில்வர் சரியும் இதில் கலந்துருக்கிறனால நான் சில்வர் ப்ளவுஸ் நான் செலக்ட் பண்ணேன். ஆக்சுவலி இதில் வந்து இந்த சில்வர் ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஷைனிங்காக, ரொம்ப அப்படியே பளிச்சுன்னு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அதனால தான் நான் இதுக்கே போட்டுடலாம், காப்பர் ப்ளவுஸை விட இதுதான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓகேங்க, இது வரைக்கும் நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் எந்த சாரிக்கெலாம் எந்த ப்ளவுஸ் சூட் ஆகுன்றதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ளவுஸோட ரிவ்யூ பார்த்துடலாம். இந்த ப்ளவுஸ் சில்வர் ஷைனிங் ப்ளவுஸ்ங்க. இதில் பைப்பிங் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப லுக் வந்து உங்களுக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். அதனால தான் இந்த ப்ளவுஸே நான் செலக்ட் பண்ணேன். இதுக்கு வந்து ஃபுல்லாக பைப்பிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கைக்கு, அப்புறமேலுக்கு செஸ்ட்டுக்கு, பேக்கில் நெக்குக்கு எல்லாத்துக்குமே பைப்பிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கை பார்த்திங்கன்னா உங்களுக்கு முட்டிக்கு கொஞ்சம் மேலே இருக்கும். பேக்கில் வந்து உங்களுக்கு நாட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், நாட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அந்த ஷைனிங் ப்ளவுஸோட கொஞ்சம் பிட் எடுத்து அதையும் கொஞ்சம் அழகாக பண்ணியிருக்காங்க. ஓவரால் லுக் வைஸ் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. உள்ளே வந்து லைனிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளாத்தில் தான் கொடுத்துருக்காங்க. நான் இதை யூஸ் பண்ணி ஒரு 1 இயர் இருக்கும். ஸோ நான் ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வாஷ் பண்ணியிருப்பேன். எதுவுமே ஆகலை இது வரைக்கும். ஆனால் ஸ்டிச்சஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கும்போது நான் கவனிக்கலை. ஸோ அதனால் அந்த இடத்துல மட்டும் எனக்கு லைட்டாக பிரிஞ்சிருந்துச்சு. சரி, பட் பரவாயில்ல, அது எதுவுமே அந்தளவுக்கு பெருசாக எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். இந்த ரெடிமேட் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் இந்த கொக்கிலாம் பார்த்திங்கன்னா நிறையா கொடுத்துருப்பாங்கங்க. ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும். பட் ரெடிமேட் ப்ளவுஸ் வரைக்கும் நிறைய கொக்கீஸ் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான். இது வந்து ரெட் கலர். இதில் வந்து உங்களுக்கு ஹேண்டில் பார்த்திங்கன்னா மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹேண்டில் அப்புறம் நெக்கில் இது எல்லாத்துலேயுமே வந்து ஜர்தூசி டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. பார்டர் வந்து ஜர்தூசி டிசைன்லேயே ஃப்ளவர் போட்டு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மிரர் தெரியுதா?
இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல்லாக கையில் ஃபுல்லாக மிரர் ஒர்க் இருந்துச்சு. அப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, இந்த நெக்கில் கூட பார்த்தீங்கன்னா, ஜர்தோசி ஒர்க்கில் ஃப்ளவர் மாதிரி கொடுத்துட்டு, அது உள்ள வந்து மிரர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பேக்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் டிசைன் தான். ஃபுல்லாக ஜர்தோசி ஒர்க்கே கொடுத்துருக்காங்க. அந்த மிரர் ஒர்க்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஹிப் கிட்டேயும் உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நாட்டும் கொடுத்துருக்காங்க. அது அந்த ப்ளவுஸில் வந்த மாதிரி இதுக்குமே நாட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கிளாத் நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு. அதோட லைனிங் வந்து நல்லா இருந்துச்சுங்க. நல்ல துணி ஓரளவுக்கு ஓகே. ஏன்னா ரெடிமேட் ப்ளவுஸில் லைனிங் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. போக 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 ஃபேட் ஆகிடும், ஒரு மாதிரி கிழிஞ்சிடும் துணி. பட் இதுலலாம் கொஞ்சம் ஓகே. ஏன்னா நான் 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான். இதில் கோல்டன் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பீட்லாம் வந்து அந்த அளவுக்கு ஃபேட் ஆகலைங்க எதுவுமே. நல்லாயிருக்கு. நான் ஒரு 2 இயர்ஸ் கிட்ட ஏதாச்சும் வாங்கி நான் ஒரு 3 டைம்ஸ் போட்டிருப்பேன். பட் அதை வாஷ் பண்ணியிருக்கேன். பட் அந்தளவுக்கு எதுவுமே ஆகலை. அந்த கோல்டன் பீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது எதுவுமே தோல் உறிஞ்சிட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் வரல. நல்லாயிருக்கு. இப்போ வரைக்குமே நல்லாயிருக்கு. இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிசைனுமே எதுவுமே ஆகலை. நான் வந்து ஆக்சுவலாக எல்லா ரெடிமேட் ப்ளவுஸும் ஷாம்பு வாஷ் தான் பண்ணுவேன். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறனாலோ இன்னும் தெரியல. நல்லாயிருக்கு. இப்போ வரைக்கும் நல்லாயிருக்கு. இதில் பீட் ஒர்க் அப்புறமேல் ஜர்தோசி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஜமுக்கி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இது பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிசைன் இருக்குது உங்களுக்கு. நெக்கில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அங்கங்கே இந்த டாட்டாக உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஜமிக்கி மாதிரி வச்சு அப்படி கொடுத்துட்டாங்க. இது கிளாத்துமே ஷைனிங் கிளாத் தான், நல்லாயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பிங்க் கலர் ப்ளவுஸ் நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப ஃபேமஸான ப்ளவுஸுங்க. அது ரொம்ப ட்ரெண்டிங்கான ப்ளவுஸ். ஆக்சுவலி நிறைய சீரியல் ஆர்டிஸ்ட்டாக போட்டு நான் பார்த்துருக்குறேன். அதை பார்த்து தான் நான் ஆக்சுவலாக ஆர்டர் பண்ணினே இதை. ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இதில் அந்த ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஏன்னா இதில் அந்த பீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேட் ஆகிடுச்சு. அந்த தோல்லாம் உறிஞ்சி வந்துருச்சு. அதில் இருக்க அந்த மாங்காய் டிசைன் இருக்குல்ல, அந்த மணிலாம் எதுவுமே ஆகலை. அதெல்லாம் நல்லாயிருக்கு. பட் அந்த பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா கையில், இந்த மாதிரி பீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தோல் உறிஞ்சி அப்படியே ஒரு மாதிரி ஃபேட் ஆகிடுச்சு. நல்லா அது எல்லாம் ஒரு மாதிரி பழசு மாதிரி கொஞ்சம் ஆயிடுச்சு. இதுவுமே ஃபுல்லாக ஜரி ஒர்க் தாங்க கொடுத்துருக்காங்க. ஜர்தோசி ஒர்க் தான் ஃபுல்லாகவே இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு நெக்குக்கு அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த காயினாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த காயின் வந்து கொஞ்சம் லைட் ஃபேட் ஆயிடுச்சுங்க. ரொம்பலாம் வந்து ஃபேட் ஆகலை. பட் அங்கங்கே கொஞ்சம் லைட் ஃபேட் ஆயிடுச்சு. அப்புறம் ஓவரால் பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஃப்ரண்ட் சைடும் சரி, பேக் சைடும் சரி. ஏன்னா பேக் சைடுமே டிசைன் கொடுத்துருக்காங்க. பேக் சைட்லையுமே அந்த காயின்ஸ்லாம் வந்து நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஓகேங்க, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த ப்ளவுசஸ்லாம் உங்களுக்கும் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.